அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தை சேர்ந்த ரவுடி ஜான் ஈரோடு மாவட்டம் நசியனூரில் கொலை செய்யப்பட்ட பரபரப்பு வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. ஈரோடு மாவட்டம் நசியனூர் எனும் பகுதியில சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை ரவுடி ஜான் என்ற சாணக்கியா என்பவர் 10 பேர் கொண்ட ஒரு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தினுடைய வீடியோ பொதுமக்களால் எடுக்கப்பட்ட செல்போன் வீடியோ தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களில் 3 பேர் போலீசாரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தினுடைய வீடியோ காட்சியில் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்தும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சேலத்தை சேர்ந்த ஜான் என்கிற சாணக்கியா கிச்சிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர். இவர் தற்பொழுது திருப்பூர்ல திருமணம் செய்து கொண்டு சரண்யா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு திருப்பூரில் பெரியபாளையம் பகுதியில குடியிருந்து வருகிறார். இவர் இன்றைய தினம் சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டியில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல வழக்கு ஒன்றில் கையெழுத்திட்டு விட்டு காரில் திரும்பி கொண்டிருக்கிறார். இவரும் இவருடைய மனைவி சரண்யாவும் இருவரும் திருப்பூர் நோக்கி காரிலே கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நசியனூர் பகுதியில கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கொண்டிருந்த பொழுது பின்னால் மற்றொரு காரில் வந்த நபர்கள் காரை இடித்திருக்கிறார்கள். பின்னால் இடித்திருக்கிறார்கள். கார் பின்பகுதி வேகமாக மோதியதுல சேதமடைந்ததா என்பதை பார்ப்பதற்காக காரை நிறுத்தி இருக்கிறார்கள். காரை நிறுத்தியவுடன் அந்த மோதிய காரில் இருந்து வந்த கும்பல் தான் இந்த காரை சுற்றி வளைத்துக் கொண்டு தாக்குவதற்கு முயன்றிருக்கிறார்கள். அப்பொழுது அதில் உள்ளே இருந்த ஜானை நோக்கி தாக்கம் ஏற்பட்ட போது அவருடைய மனைவி அருகில் இருந்திருக்கிறார். அவரை இழுத்து வெளியில் தள்ளிவிட்டு இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். திடீரென மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களை கொண்டு 4 பகுதியிலும் சுற்றி வளைத்துக் கொண்டு காரில் இருந்த ஜானை சரமாரியாக கத்தியால் தாக்கி இருக்கிறார்கள். அவருடைய மனைவி சரண்யா அப்பொழுது ஓடி அவர்களை தடுக்க முயன்றிருக்கிறார். அதில் அவருக்கு லேசான காயமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ காட்சிகளையும் பார்க்கலாம். அந்த வழியாக நிறைய வாகனங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பரபரப்பான சாலையில எப்பொழுதுமே வாகன போக்குவரத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சாலை தேசிய நெடுஞ்சாலை. அப்பொழுது யாருமே சுற்றி வளைக்க முடியாத நிலைக்கு அவர்கள் பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள். ஜானினுடைய மனைவிதான் ஓடி சென்று அவர்களை தடுக்க முயன்றிருக்கிறார். ஆனால் அவர்களும் கத்தியை காட்டி இவரை மிரட்டி கீழே தள்ளி விட்டிருக்கிறார்கள். இதில் இவருக்கு லேசான காயமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தனது செல்போன்கள்ல படம் பிடித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த செல்போன் காட்சிகளை வைத்துதான் போலீசாரும் அடுத்தடுத்து இந்த குற்றவாளிகளுடைய அடையாளத்தை கண்டுபிடித்து அதில் 3 பேரை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். அதில் துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ காட்சிகளின் அடிப்படையில தலைமறைவான நபர்களையும் தேடி வருகிறார்கள். நன்றி சரவணன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு.